ராமராமா சனிக்கிழமை ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி, விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி, நவமி திதி, நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம், கார்த்தால 11 மணி 8 நிமிஷம் வரை, பின்பு சிரவண நட்சத்திரம், சித்தயோகா தைத்திலகரணம், ராகுகாலம் கார்த்தால 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இறைவன் கொடுத்த 2 கைகளை கொண்டு எந்த காரியத்தை செய்யலாம், செய்யக்கூடாது என்பதற்கு வரைமுறைகள் உண்டா? நமது சரீரம் முழுவதும் கடவுளால் படைக்கப்பட்டது தான். அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு பாகத்தினால ஒவ்வொரு காரியத்தை தான் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த அவயவத்தினால இதை இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயமும் இருக்கு. வலது கையால சாப்பிடு, வலது கையால ஜலத்தை குடி, இடது கையால குடிக்காத இப்படின்லாம் நமது சாஸ்திரம் சொல்றது. இதனுடைய உள்கருத்து இருக்கு. இப்படி பண்ணினா அது சரியான முறையில உனக்கு பலனை கொடுக்கும். திருஷ்டமான பலனும் அதுல உண்டு, அதிருஷ்டமான பலனும் உண்டு. அதாவது நம்மளுக்கு பரீட்சை பண்ணி நாமே தெரிஞ்சுக்க கூடிய பலன் கண்ணால பார்த்தோ இல்ல ஒரு சயின்டிஃபிக்காவோ இப்படி நிரூபணம் பண்ணக்கூடியதுக்கு திருஷ்ட பலன்னு பேரு. அதிருஷ்டம் அப்படின்னா அது கண்ணுக்கு தெரியாம புண்ணியம் அப்படின்னு சொல்றோமே, அதுக்குதான் அதிருஷ்டம்னு பேரு. அப்படி திருஷ்ட விதமாக அதிருஷ்ட விதமாக 2 விதமாகவே நம்மளுக்கு உபயோகமாக எது பலனை கொடுக்குமோ அதை தான் சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த ரீதியில தான் நீ வலது கையால சாப்பிடு, இடது கையால சாப்பிடாத, வலது கையால ஜலத்தை குடி, இடது கையால குடிக்காத இப்படின்லாம் சொல்றது. அதே சாஸ்திரம் நீ எங்கேயாவது வீட்டுக்குள்ள போற, ஒரு பந்துக்கலாத்துக்கு போற, உறவினர் ஆளுத்துக்கு போற, வீட்டுக்கு போற, நண்பன் வீட்டுக்கு போறேன்னா வலது கால் எடுத்து வச்சு போ அப்படின்னு சொல்றது. அதே சாஸ்திரம் என்ன சொல்லிடுத்து, நீ யாராவது ஒரு சத்ருவனுடைய வீட்டுக்கு போற, யுத்தம் பண்ணணும்னு போற, ஒருத்தனை அடிக்கணும், உதைக்கணும், அவனை ஒண்ணுமில்லைன்னு ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட போற அப்படின்னா வலது காலை வச்சு போகாத, இடது காலை வச்சு போ அப்படின்னு சொல்றது. இந்த சுந்தரகாண்டத்துல வால்மீகி மகர்ஷி சொல்றார், ஆஞ்சநேய சுவாமி ராவணனுடைய கிரகத்துல பிரவேசிக்கிறச்ச இடது காலை தூக்கி வச்சாலும் முதல்ல லங்கையில, வலது காலை வைக்கலையாம், இடது காலை தூக்கி வச்சுதான் அவர் பிரவேசம் பண்ணாராம் அப்படின்னு அங்க சொல்றார் வால்மீகி மகர்ஷி. இதை தெரிஞ்சுட்டுதான் என்ன பண்ணிவிட்டான், மற்ற நாட்டுக்கார தேசத்து அறிஞர்கள்லாம் இதை தெரிஞ்சுன்னு அந்த வெள்ளைக்காரெல்லாம் இருக்காளே, அவ என்ன பண்ணிட்டா நம்ம தேசத்துல இருந்து இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வச்சுட்டான். அவ இந்த மார்ச் பாஸ்ட் பண்றாளே, அப்ப ரைட்டு லெஃப்ட் தானே பண்ணணும். எல்லா இடத்துலயும் ரைட்டை தான் முதல்ல உபயோகப்படுத்தக்கூடியவா, இதுல மட்டும் முதல்ல லெஃப்டை முன்னாடி வைன்னு சொன்னான். லெஃப்ட் ரைட்டுன்னா அதுக்கு காரணம் யுத்தத்துக்கு போறச்ச முதல்ல இடது காலை வச்சு போ அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது மாதிரி சாஸ்திரத்தினுடைய ஒரு பார்வை ரொம்ப விசாலமானது. ராமராம்.